ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல பூந்தி எல்லாம் பொரிக்காம திணைய வச்சு சூப்பர் ஹெல்தியா ஒரு லட்டு செய்யலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் திணைய சேர்த்துட்டு தண்ணியை ஊத்திட்டு நல்லா 4ல இருந்து 5 வாட்டி கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு 7 மணி நேரம் கண்டிப்பா ஊற வைங்க. 7 மணி நேரத்துக்கு அப்புறமா திணையில இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஃபேன் காத்துல போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் எதுவும் இல்லாம இது மாதிரி ட்ரையா காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 15ல இருந்து 20 முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்ல நம்ம ஏற்கனவே காய வச்சு வச்சிருக்க திணைய சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வேகறதுக்காக விட்டுடலாம். ஏற்கனவே ஊற வச்சிருக்கிறதுனால 10ல இருந்து 15 நிமிஷத்துல கண்டிப்பா வெந்துரும். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கடாயில 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 1/4 கப் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கம்பி பதம் வர்றதுக்காக கரைச்சிக்கலாம். ஒரே ஒரு கம்பி பதம் வந்தா மட்டும் போதும். நம்ம பூந்தி லட்டுக்கு எடுக்கிற அதே ஒரு கம்பி பதம் வந்தாவே இதுக்கும் போதுமானதுதான். இப்ப அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 4ல இருந்து 5 டிராப் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வடிச்சு வச்சிருந்த திணை அரிசி சாதத்தையும் கூடவே நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சக்கரை பாகெல்லாம் திணையில நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்ல வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். 10 நிமிஷத்துல திணை எல்லா சக்கரை பாகையும் உறிஞ்சு இது மாதிரி ட்ரையா லட்டு பிரிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆயிடும். ஒரு 5 நிமிஷம் ஆறுறதுக்காக விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு தேவையான சைஸ்ல உருண்டைகளா பிடிச்சோம்னா சூப்பர் யம்மியா திணை லட்டு ரெடி. இந்த சூப்பர் ஹெல்த்தியான லட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.